ஒரு பேசஞ்சர் பிளேன் அசர்பைஜான் கேபிட்டலான பக்குங்கிற ஊர்லேருந்து கிளம்பி க்ரொசோனி ரஷ்யாவில் இருக்கிற ஒரு இடத்துல லேண்ட் ஆக வேண்டிய ஃப்ளைட் அக்தாவுங்கிற ஊரில் எமர்ஜென்சி லேண்டிங் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு கிட்டத்தட்ட 38 பேர் உயிர்கள் நடந்தது என்ன, எதனால இந்த ஆக்சிடெண்ட், ரஷ்யன் பிரசிடெண்ட் விளாடிமிர் புட்டின் என்ன சொல்லியிருக்காரு, அதை பற்றி தான் இன்றைக்கி உள்ள வீடியோவில் பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஷார்ட்டாக லெஸ் தென் 5 மினிட்ஸில் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவாக தெரிஞ்சுக்கணும்னு விரும்புனீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஏகே டாக்ஸ். நான் தான் உங்கள் ஏகே. வாங்க இன்றைக்கோட வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்ட் மியூசிக். எம்பரர் 190 பிளேனுங்கிற ஒரு ஃப்ளைட். இந்த ஃப்ளைட் எங்கேருந்து டிபார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அசர்பைஜானில் இருக்கிற பக்குங்கிற ஊர்லேருந்து டிபார்ட் ஆகுது. இதில் டோட்டலாக எத்தனை பேர் உள்ளார டிபார்ட் பண்ணியிருக்காங்க? 62 பேசஞ்சர்ஸ் ப்ளஸ் 5 க்ரூ இருந்திருக்காங்க. ஸோ டோட்டலாக 67 பேர் இந்த ஃப்ளைட்டில் பயணம் செஞ்சுட்டு இருக்காங்க. அதில் நேஷ்னாலிட்டிஸ்லாம் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா 37 அசர்பைஜான் பேசஞ்சர்ஸ் இருக்காங்க, 6 பேர் கசகஸ்தான், 3 பேர் கிர்கிஸ்தான், அப்புறம் மீதி இருக்கிற 16 பேசஞ்சர் ரஷ்யாவை சேர்ந்தவங்க. டேக் ஆஃப் பண்ண பிறகு எல்லாமே நார்மலாக போய்கிட்டு இருந்த நேரம் ஃப்ளைட் வந்து ரைட் சைடாக திரும்புகிறதையும் ப்ளஸ் அது ஆல்டிடியூட் கம்மியாகிறதையும் பேசஞ்சர்ஸ் நோட்டீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த நிமிடமே ஆக்சிஜன் மாஸ்க் எஜெக்ட் ஆகிடுச்சு. சேஃப்டி ஜாக்கெட்ஸும் கொடுக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் எமர்ஜென்சி லேண்டிங் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத வந்து பேசஞ்சர்ஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பைலட்ஸ் வந்து எவ்வளவோ ட்ரை பண்ணி அவங்களால வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல. வானத்துலேயே வந்து மேனேஜ் பண்ணி இந்த சர்க்கிள் ரவுண்டில் போயிட்டுருக்கிறதா சொல்லப்படுது. அதுக்கப்புறமா வந்து ஃபைனலாக லேண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எமர்ஜென்சி லேண்டிங் பண்ணியிருக்காங்க. அக்தாவுங்கிற ஊர்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர் நியர்பையில் இருக்கிற ஒரு ரன்வே ட்ராக்கில் வந்து எமர்ஜென்சி லேண்ட் ஆகலாம்னு டிசைட் பண்ணியிருக்காங்க. ரன்வே ட்ராக்லேயே போயிட்டு நேராக போய் மோதி இருக்குது. அந்த வீடியோ வந்து நான் இப்போ ப்ளே பண்ணுறேன், பாருங்கள். Ева Кита. Ёб твою мать! ரஷ்யன் பிரசிடென்ட் விளாடிமிர் புட்டின் அவரோட கண்டோலன்சஸ்லாம் தெரிவிப்படுத்திருக்காரு. பட் அதோட இம்பார்ட்டண்ட் விஷயம் என்னன்னா, சில ஃபாரின் மீடியா ரிப்போர்ட்ஸ் லைக் வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல்ஸ், ஈரோ நியூஸ், இவங்கெல்லாம் வந்து இந்த எம்பரர் ஃப்ளைட் வந்து பக்குங்கிற இடத்துலேருந்து ரஷ்யாவுக்கு தான் போய் லேண்ட் ஆகிறதா இருந்தது. ஆனால் ரஷ்யன் டெரிட்டரி, அவங்களோட டெரிட்டரியில் இந்த ஃப்ளைட் வந்த பிறகு ரஷ்யாவோட மிலிட்ரி மிசைல் என்ன ஆன்டி ஏர்க்ராஃப்ட் ஃபயர் நடந்திருக்கு, ஆக்சிடென்ட்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இதுக்கு ப்ரூஃபாக இந்த வீடியோவும் நான் இங்கே ப்ளே பண்ணுறேன், பாருங்கள். ஸோ நடந்தது என்னவா இருக்கும் அப்படிங்கிறது ஒரு தீவிர விசாரணை, இன்வெஸ்டிகேஷன் போய்கிட்டு தான் இருக்குது. எல்லாம் சேஃபாக ப்ரிகாஷனோட இருங்க. நம்மளை மட்டும் சேஃபாக பார்த்துக்காமல் நம்ம சுற்றி இருக்கிறவங்களையும் சேஃபாக வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நம்பி இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். டேக் கேர் அண்ட் குட் பாய். மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.